ஊருக்கெல்லாம் சண்டை சச்சர் வேணான்னு கோலாட் சொல்லிருக்கேன். ஆனா உண்மைய நையா பைசாக்கு மதிக்க மாட்டாங்கறான். எப்பா நேரத்தை விரைவா கூட நீங்க தானப்பா சொல்லுவீங்க. ட்ரெயின் நின்னுச்சுன்னா நம்ம ஊர்ல என்னெல்லாம் நல்லது நடக்கும் நீங்க தான் எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பீங்க. அது மாத்தணும் இதை மாத்தணும்பீங்க. இப்படிதான் செஞ்சதானப்பா மாறும். டேய் உன்னை அழிச்சு நீ நல்லது செய்யணும்னு அவசியம் இல்ல. படிச்சவனாங்க நீ வாத்தியார் மாந்தானே மண்டையப்பா. ரயில நிப்பாட்டினா ஊர் சம்சாரிங்கிட்ட கையெழுத்து வாங்கி ரயில்வே ஹெட்டுக்கு மனு கொடுத்துடணும். சரியா? செஞ்சியா நீ? அன்னைக்கு நீங்களும் தான் ஒரு மனு எழுதி போட்டீங்க. என்ன நடந்துச்சு? அந்த மனுனாலதான் இன்னைக்கு ஊருக்கே விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை தானே முள்ள. அந்த மனு பத்தி சொல்லமா? அவன் எந்த மனு பத்தி பேசுறான்னு எனக்கு தெரியும். நீ பேசுறா. ஏங்க விடிஞ்சதுல இருந்து அவன் பசியோட இருக்காங்க. பசி எடுத்தா அவன் உணர்வு உங்களுக்கு தெரியுமில்ல. மழையில தைரியம் இருந்தா அவன் சொல்ல வந்ததை முழுசா சொல்ல. நாளை காலையில அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறா இல்லையா பாரு. என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம மவங்க அவன். அன்னைக்கு அம்மா மாசமா இருந்தப்ப வைத்தியம் பார்க்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டோம். பிரசவ வெளியில துரியா துடிச்சிருக்க கூடதுல மெடிக்கல் கேம்ப் இருந்து மனுதான போட்டு கிடந்தீங்க. போலீஸ் ஒப்படைப்பறாம்ல. நியாயமா பார்த்தா தங்கச்சி சாவட்டதுக்கு இவரதான் பிடிச்சி ஜெயில போடணும். சும்மா இருமா. இப்ப கூட காலையை தூக்கிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு தானே ஓடணும். எப்ப பாரு கொள்கைன்னு ஒரு வெத்து பேப்பரை பணமே வச்சுட்டு இந்த ஊரே பத்திக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்போ தோத்துட்டீங்கப்பா. தோத்துட்டு தான் இருப்பீங்க. அடிதடி தப்புன்னா அப்புறம் என்ன மத்துக்கு பின்ன அடிச்சீங்க. போதும்டா சாமி. செத்தால படத்தை கூட தூக்க வரக்கூடாதுடா நீ. என்னடா பேசிட்டு என்னடா பேசிட்டு